Case number 16/2013, State represented by Bhimanipatnam Police Station versus Mettu Chandrasekhar Engira Chandu. Defense closing statement. அக்யூஸ்டோட ஏஜ மனசுல கருதி அவனோட எதிர்காலத்தையும் யோசிச்சு குறைஞ்சபட்ச தண்டனையா கொடுக்குமாறு கோர்ட்டார கேட்டுக்கிறேன். That's all, Your Honor. In the case order, prosecution evidences, witnesses and defense arguments எல்லாத்தையுமே கேட்டாச்சு. Taking everything into consideration, in the case உடைய final judgment open courtல அறிவிக்கப்படும். On the next hearing dated 29 July 2013 at 10 a.m. இந்த பையனுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்? 14 வருஷம் வாங்கி தர வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான் போல. ஜட்ஜி நல்லவர் தானே, 10 வருஷம் தருவாரோ என்னவோ. என்னண்ணா இது, ஒருத்தன் 10ன்றான் ஒருத்தன் 14ன்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. என்னண்ணா என்னாச்சு இன்னைக்கு வாய்தால? வர திங்கட்கிழமைக்கு ஃபைனல் ஜட்மெண்ட் தர போறாங்களா? ஃபைனல் ஜட்மெண்டா? என்ன தம்பி, என்ன கேஸு? அதானே அந்த போக்சோ கேஸு. எது, அந்த தகர புலுசா? அதுதான். அதை பத்தி நானும் கேள்விப்பட்டேங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். என் தம்பி எந்த தப்பும் பண்ணல சார். உதாரணத்து விஜயவாடல இதே மாதிரி ஒரு டப் கேஸ், மோகன் ராவ் சார்னு சீனியர் லாயர் பயங்கரமா டீல் பண்ணாரு. அந்த மாதிரி லாயர் உங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏதாவது பண்ணிருப்பாரு. அந்த மோகன் சாரோட நம்பர் இருந்தா தரீங்களா சார்? என்னையா இது, நான் கேஷுவலா சொன்னேன். 4 நாள்ல ஃபைனல் ஜட்மெண்ட்டை வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேஸ் எடுத்துக்கங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா 4 நாள் வயசாகல இருந்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? நம்பர் இருந்தா கொடுங்க, அவங்களால முடிஞ்சதை பாத்துக்கிட்டோம். மோகன் ராவ் சார் நம்பர் என்கிட்ட இல்ல, அவரோட அசிஸ்டன்ட் தேஜான்னு ஒருத்தர் இருக்காரு, பசங்கிட்ட நம்பர் இருக்கும், வாங்கி அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் பிடிச்சுக்கோ. கேஸ் வாதாடினா நமக்கு டேபிள் தருவாங்க, அப்ப நம்ம நிம்மதியா சாப்பிடலாம். அப்படின்னா நீங்க நிம்மதியா சாப்பிடணும்னாலும் கேஸ் தேவைப்படுது. கேஸுக்காக அவ்வளோ கனவு காண்றவன் கொட்டேஷன் சொல்லிட்டு டெய்லி எதுக்கு இங்கே வேலை பார்க்கணும்? போய் சொந்தமாக ட்ரை பண்ண வேண்டியதானே? ஹலோ, புது லாயருக்கு கேஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைம்மா. அதே மோகன் ராவ் சார் மாதிரி பெரிய லாயர்கிட்ட இருந்து கேஸ் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, கேஸ் வேணும்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவா தேடி வரும். தேஜா, சார் உன்னை கூப்பிட்டாரு. தேஜா, நீ சீக்கிரமா சாப்பிட்டு அந்த 304A கேஸ்ல கேஸ் கட்ட கீழே வச்சுட்டு லேரா அவங்க வெயிட் பண்ண சார். ஓகே சார். அதே மாதிரி நீ போய் 498A கேஸ்ல அக்யூஸ்ட் ஆப்சன்ஸ் காரணமா இன்னொரு டேட் வாங்க, அதுக்குள்ள நான் வந்தேன். ஓகே சார். லேரி, சீக்கிரமா சாப்பிடு. சார் உன்னை 304க்கு போக சொன்னாரு. ஹலோ, யாருங்க எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க? சார், என் பேரு சண்முகநாதன், வைசாட்ல இருந்து பேசுறேன் சார். எங்களோட கேஸ் விஷயமா மோகன் ராவ் சார் கிட்ட பேசணும். வெள்ளிக்கிழமை நாளானிக்கு தானே? நீங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வாங்க, எப்படியும் சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால சார் உங்ககிட்ட டீடைல்டா பேசுவாரு. அப்ப நாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஃபோன் பண்றோம் சார். ஓகே. வெள்ளிக்கிழமை வர சொன்னா எப்படின்னா, நமக்கு திங்கக்கிழமை ஃபைனல் ஜட்மெண்ட்னு சொல்ல வேண்டியதானே? அத சொன்னா வரவே வேணாம்னு சொல்லுவாங்கடா. எல்லாரும் கேஸுக்கு தேஜா, நம்ம கட்டு. ஏய் தேஜா, மாமா, உங்க ஆபீஸ்ல முரளி சார நோட்டரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன், உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன்னாரு, கொண்டு வந்தியா? அவரு கொடுத்தாரு, நானே எடுத்துட்டு வரல மாமா. ஏண்டா? நான் நோட்டரியை தொட மாட்டேன் மாமா, நீ வேற யாரையாவது பாத்துக்க சொல்லு. தேஜா, டேய், எங்களுக்கு 304A கிராசிங் ஒன்னு இருக்குடா, சார் வந்துட்டு இருக்காரு. உங்க 304A பத்தி தான் எங்க சாரும் பேசிட்டு இருக்காருண்ணா. செட்டில்மெண்ட் பண்ணாம மோகன் சார் எதுக்கு இந்த கேஸ வாதாடணும்னு சேகர் அண்ணா கிட்ட கேட்டாரு. இதே क्वेश्चन நான் கேட்டா, ஏய் தேஜா, உன் வேலையை நீ பாருன்னு. அது இல்லனா, இந்த கேஸ்ல என்ன கேட்பாருன்னே எனக்கு தெரியல. லாரி டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு கிளியரா தெரியுது இல்ல? டேய் கோட்டி, ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லனா எங்க சார் கேஸே எடுக்க மாட்டாரா? மோகன் ராவ் சார், ஒரு கேஸை வாதாடாதீங்கன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல, ஆனா இன்னொரு பார்ட்டி உயிரை இழந்திருக்காங்க. ப்ளீஸ் ஷோ சம் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் ஹஸ் நத்திங் டு டு வித் ஜஸ்டிஸ், யுவர் ஆனர். நான் லா காலேஜில் படிக்கிறப்போ கோர்ட் ஹாலுக்குள்ள வரும்போது செப்பல் அவுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும் ஈவு இறக்கம் கருணையை மட்டும் கண்டிப்பா கழட்டி வச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், இஃப் யூ ப்ளீஸ் அலோவ் மீ, ஐ வில் ஸ்டார்ட் வித் மை கிராஸ் எக்ஸாமினேஷன். ப்ரொசீட். தேங்க்யூ. வணக்கம் சார்.
செத்துப்போன வெங்கட்ரமணாங்கிற நபர் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா சார். அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது லாரி அடிச்சு இறந்துட்டாரு சார். எங்க சார் என்ன क्वेश्चन கேட்பாருன்னு நான் சொல்லட்டா? ஆக்சிடென்ட் ஆன பிளேஸ்ல உங்க ஊர் பேர் போட்டு ஏதாவது சைன் போர்டு இருந்துச்சா? அதான்ப்பா, உன்னுடைய ஊர் பேரை எழுதி போட்டு அம்புக்குறி காட்டி ஏதாவது போர்டு இருந்ததா? இல்லங்க. அந்த பிளேஸ்ல ஜீப்ரா கிராசிங் லைன் ஏதாவது இருந்துச்சா? அதான் இந்த ரோட்ல வெள்ளை கோடு இருக்கும்ல, இங்க ரோடு கிராஸ் பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது இருந்ததா? அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். டிரைவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இருந்தானா? இல்ல சார். அப்புறம் அவன் என்ன தப்பு பண்ணா? எதுக்கு போட்டீங்க இந்த கேஸ்? ஸ்பீடா வந்து இடிச்சிட்டாரு சார். யுவர் ஆனர், அந்த ஹைவேக்கான ஸ்பீட் லிமிட் 100. ஆனா டிரைவர் 110 ஸ்பீட்ல வந்தாருன்னு தான் இந்த செக்ஷன் 304A நெக்லிஜென்ஸ் இன் டிரைவிங் சார்ஜஸ் போட்டு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் செஞ்சிருக்காங்க. லாரியை சீஸ் பண்ண டைம்ல அதுக்குள்ள இருந்த மெட்டீரியல் வெயிட் 8.2 டன்ஸ்னு அதே போலீஸ் ஃபைனல் டிக்ளரேஷன்ல சொல்லிருக்காங்க. ஆனா அக்கார்டிங் டு த கால்குலேஷன் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் 8.2 டன்ஸ் லோடு இருக்கிற லாரி போகக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீட் 80. சோ ஓவர் ஸ்பீடிங்க்கு சான்ஸ் இல்ல. இருக்கிற ஸ்பீட ஸ்லோ பண்ணணும்னா அங்க அந்த ஜீப்ரா கிராசிங்கோ இல்ல சைன் போர்டோ எதுவுமே இல்ல. ஹைவேல எந்தவித பிரிகாஷனரி மெஷர்ஸ் இல்லாத இடத்துல பெடஸ்டன்ஸ் ரோட் கிராஸ் பண்றதே தப்பு. அப்படி இருக்கும்போது அலட்சியமா பொறுப்பே இல்லாம ரோட் சேஃப்டி ரூல்ஸ கொஞ்சம் கூட மதிக்காம வெங்கட்ரமண செஞ்ச தப்புக்கு லாரி டிரைவர் நாராயண எதுக்கு காம்பன்சேஷன் கட்டணும், எதுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும்? ப்ராசிக்யூட்டர் இதுக்கு பதில் சொன்னாருன்னா கேஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லன்னா I request the honorable court to dismiss the case here itself and hand over the seized vehicle to the driver with immediate effect. Any questions? No, Your Honor. The prosecution has failed to prove section 304A and hence the case is dismissed. Thank you, my lord. உங்க சார் என்ன क्वेश्चन கேட்பாருன்னு தெரிஞ்ச தெளிவான ஆளு நீ. 3 வருஷமா அவர்கிட்ட வேலை செய்யற. உனக்கு ஏன்னா ஒரு கேஸ் கூட தரல? எப்பா அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப நீயும் இங்கே வந்துட்டியா? அதுக்கு இல்ல, அவன் கரெக்டா தான் வந்திருக்கான். நீ சொல்லு, இன்னைக்கு கேஸ் என்கிட்ட கொடுத்திருந்தா நானும் சேம் ஆர்குமெண்ட் தானே பண்ணிருப்பேன். பண்ணிருப்பேன். நானே கேட்கணும்னு வெயிட் பண்றாரா? இப்ப ஆபீஸ்க்கு புது லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் வந்திருக்குல்ல, அதை நான் பண்ணட்டான்னு அவர்கிட்ட கேக்குறேன். அவர் சேம்பர்ல நல்ல மூட்ல இருக்கும்போது என்கிட்ட சொல்றியா? மெசேஜ் பண்ணவல்ல? பண்றேன். இது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ். நெக்ஸ்ட் வீக் ஹியரிங் வருது. யாரு டேக் அப் பண்றீங்க? முரளி சார், இப்போ உங்ககிட்ட என்னென்ன கேஸ் இருக்கு? ஒரு செக் பவுன்ஸ், ஒரு ஃபேமிலி கோர்ட், ஒரு லேண்ட் டிஸ்பியூட், ஒரு 460 இருக்கு சார். ரமணா உங்ககிட்ட? சார் என்கிட்ட ஈவ்டீசிங் கேஸ் ஒன்னு, ஃபைனான்சியல் ஃப்ராட் அண்ட் தெஃப்ட் கேஸ் ஒன்னு இருக்கு சார். ஏமா கிருஷ்ணவேணி, உனக்கு ரேப் கேஸ் வாய்தா உடனே வந்துட்டு இருக்குல்ல? ஆமா சார். இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன். கேரி ஆன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு சார், நான் கூட இண்டிவிஜுவலா கேஸ் ஹேண்டில் பண்ணலான்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா நான் அந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் டேக் அப் பண்ணிக்கிறேன் சார். உனக்கு இண்டிவிஜுவலா கேஸ் தரதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல தேஜா. ஹாப்பியா தருவேன். ஆனா கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னு ஒரு क्वेश्चन கேக்குறேன். நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா கேஸ் கொடுக்கறேன். கேளுங்க சார். லிசன். ஒரு ட்ராக் மேல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதே ட்ராக்ல ஒரு மனுஷன் இருக்கான். நீ அந்த ட்ரெயினை ட்ராக் மாத்தி விடுற லீவர் கிட்ட நிக்கிற. நீ அந்த லீவரை இழுத்தன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரெயின் வேற ட்ராக்குக்கு போயிடும். ஆனா அங்கேயும் 5 பேர் இருக்காங்க. அவங்க செத்துருவாங்க. நீ லீவரை இழுக்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஒருத்த செத்து போயிடும். சோ இப்ப சொல்லு, இந்த ஒருத்தனை காப்பாத்துவியா இல்ல அந்த 5 பேரை காப்பாத்துவியா? சார், அந்த ஒருத்தன் உயிரை விட அந்த 5 பேர் உயிர் முக்கியம் இல்ல சார். சோ நான் 5 பேரை தான் காப்பாத்துவேன் சார்.